வணக்கம் அப்ரஹாம். ஏப்ரல் 19ஆம் தேதி தமிழகத்தில் ஒரே கட்டமாக தேர்தலானது நடைபெற உள்ள நிலையில் தமிழக தலைமை தேர்தல் ஆணையம் முழு வீச்சில் இந்த தேர்தல் பணிகள் தொடர்பான அந்த பணிகளை முழு வீச்சில் மேற்கொண்டு வருகிறது. மேலும் பறக்கும் படை மூலமாக தமிழகம் முழுவதும் வாகன சோதனை நடைபெற்று வருகிறது. தேர்தல் தேதியானது அறிவிக்கப்பட்ட அந்த நாளில் இருந்து 360 டிகிரி கேமரா பொருந்திய வாகனத்தில் தேர்தல் பறக்கும் படையினர் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து தமிழகம் முழுவதுமே சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். அவ்வாறு சோதனை மேற்கொண்டு வருகின்ற தேர்தல் பறக்கும் படையினர் பரிசு பொருள்கள், ஆவணம் அற்ற பணங்களை பறிமுதலும் செய்து இருக்கின்றனர். மேலும் தேர்தல் நியாயமாக நடத்த அனைத்து நடவடிக்கைகளும் தேர்தல் ஆணையம் சார்பாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் மக்களவை தேர்தல் தொடர்பாக அரசியல் கட்சிகளுடன் தேர்தல் ஆணையம் இன்று ஆலோசனை மேற்கொண்டு வருகிறது. தற்போது சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு தலைமையில் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுடன் ஆலோசனையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அனைத்து கட்சி தலைவர்களுடன் சத்யபிரதா சாகு தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அங்கீகரிக்கப்பட்டுள்ள 10 அரசியல் கட்சி பிரதிநிதிகள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். தேர்தல் முன்னேற்பாடுகள் தொடர்பாக இந்த ஆலோசனை கூட்டமானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அதிமுக, திமுக, பிஜேபி, காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், தேமுதிக, பகுஜன் சமாஜ் கட்சி, தேசிய மக்கள் கட்சி உள்ளிட்ட 9 கட்சியின் பிரதிநிதிகள் தற்போது பங்கேற்றிருக்கின்றனர். ஆம் ஆத்மி கட்சி இன்று நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்து ஆலோசனையானது மேற்கொள்ளப்பட உள்ளது. அதே போல தேர்தல் பிரச்சாரத்தின் போது அரசியல் கட்சி பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் குறித்தும் அந்த அரசியல் கட்சி பிரதிநிதிகளுக்கு அறிவுரைகள் வழங்கப்பட உள்ளது. மேலும் இறுதி வாக்காளர் பட்டியலை வேட்புமனு தாக்கல் இறுதி நாளில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு வழங்குவது தொடர்பாகவும் இங்கு ஆலோசனை மேற்கொள்ளப்பட உள்ளது. அதே போல வாக்குச்சாவடிகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பாகவும் ஆலோசனையானது மேற்கொள்ளப்பட உள்ளது. குறிப்பாக திமுக சார்பாக அமைப்பு செயலாளர் RS பாரதி கலந்து கொண்டிருக்கிறார். அதே போல அதிமுக சார்பாக ஜெயக்குமார் கலந்து கொண்டிருக்கிறார். இதே போல அங்கீகரிக்கப்பட்ட 10 கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்க இருந்த நிலையில் 9 கட்சியின் பிரதிநிதிகள் மட்டுமே இன்று நடைபெறக்கூடிய ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றுள்ளனர். இதில் பங்கேற்றுள்ள அரசியல் கட்சி பிரதிநிதிகள் மக்களவை தேர்தல் தொடர்பாக தங்களது கருத்துக்களையும் முன்வைக்க உள்ளனர். தேர்தலை நியாயமான முறையிலும் அதே போல அமைதியான முறையிலும் நடத்துவது, குறிப்பாக பணப்பட்டுவாடாவை தடுப்பது உள்ளிட்ட பல்வேறு விவகாரம் குறித்து அரசியல் பிரதிநிதிகள் இந்த கூட்டத்தில் ஆலோசனை தருவார்கள், தங்களது கருத்துக்களை தெரிவிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் தற்போது ஆலோசனை கூட்டமானது தொடங்கி நடைபெற்றுகிறது. ஒவ்வொரு முறையும் தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்னர் அனைத்து கட்சிகளுடன் இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் தற்பொழுது தலைமை தேர்தல் அதிகாரியாக இருக்கக்கூடிய சத்யபிரதா சாகு தலைமையில் அனைத்து கட்சி கூட்டத்தின் ஆலோசனை கூட்டமானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. அப்ரஹாம்.